அது எனக்கு தெரியலையே, நீங்கள் மார்க் வேணால் குறைச்சிக்கங்க. கேன்சர் வரக்கூடியது இப்போது கேன்சர் எதனால் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். 1-2 கேன்சர் இப்போ சர்வைக்கல் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து அது ஒரு வைரஸ் காரணம்னு சொல்லி அதுக்கு வேக்சின்லாம் போடுது. இப்போ கவர்மெண்ட்லேயே போட ஆரம்பிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே போட ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த அந்த ஸ்கூல் கோயிங் இயர்ஸில் ஸ்கூல் படிக்கிற காலத்திலே அந்த 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸுக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் போடணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி சில தான் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, காரணமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றபடி என்ன காரணம்னு தெரியாமல் தான் வருது அந்த சனியன். என்னன்னே தெரியல, எதனால் வருதுன்னு தெரில. ஆனால் கெமிக்கல் நேச்சர் உள்ளதுக்கு நிறைய அந்த கலரிங் ஏஜெண்ட்டு, ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் எல்லாமே நிறையா வந்து கார்சினோஜன், அந்த கேன்சர் செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கரி ப்ராடக்ட்ஸை கூடுமான வரைக்கும் கேக்கு, அந்த பர்கரு, கழுத குதிரைன்னு இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால சொல்லியிருப்பாங்க ப்ரௌன் கலராக இருக்கிறதுலாம் இல்லை. இவன் ப்ரௌன் கலரை மட்டுமா வச்சுருக்கான், கலராக வச்சுருக்கானே. எல்லா கலரும் அவன் குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் சேர்க்கணும்னு சொல்லுவான், இவன் அப்படி சேர்க்க மாட்டான். இது பெர்மிட்டட் கலர்னு கொடுத்துருப்பான், இல்லை கலர் யூஸ்ன்னு கொடுத்துருப்பான். அது பெர்மிட்டட் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணணும்ல, அப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி கூடுதலாக யூஸ் பண்ணுவான். அப்போ அது டாக்ஸிக் டோஸ் ஆயிரும். அதுபோல் வனஸ்பதி, எல்லா கேக்கும் வனஸ்பதி இல்லாமல் செய்ய முடியாது. மைதாவும் வனஸ்பதியும் இல்லாமல் கேக்கு கிடையாது. ரெண்டுமே மோசமானது. மைதா வந்து வெறும் சக்கை, சும்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரவை அது இதெல்லாம் எடுத்த பிறகு கோதுமையில் மீதி வர்றது தூக்கி தூரப்பட வேண்டியது. அதே என்ன பண்ணால் நீங்கள் போட்டிங்கன்னா குளுக்கோஸ் மாதிரி சுகர் ஏற்றும். அதனால் பரோட்டா தின்னுட்டு சுகர் குறையலைன்னு சொல்லக்கூடாது. சப்பாத்தி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் நார்ச்சத்துலாம் இருக்குது. நார்ச்சத்துலாம் பிரித்து எடுத்த பிறகு தான் மைதா வருது. அப்போ மைதா மோசம். வனஸ்பதி வந்து இட்ஸ் அ ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டு, ஹார்ட் டு டைஜஸ்ட். கஷ்டப்படும் நம்ம சிஸ்டம், அதை டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டப்படும். நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கேயாவது கடையில் டால்டா போட்டு செய்கிற பலகாரங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செமிக்காது. டால்டாவில் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு கொழுப்பு அமிலம் இருக்குது. அது வந்து கேன்சர், கார்சினோஜன், ஹார்ட் அட்டாக்கு இதுக்கெல்லாம் கொண்டு வரும். அதனால் இந்த டால்டா சமாச்சாரமே வேண்டாம். நெய் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக டால்டா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிடுங்கிறது நம்ம கன்சம்ஷனில் 2% குறைச்சா ஹார்ட் அட்டாக் 40% குறையும். அவ்வளோ சமாச்சாரம் உள்ளது. அது யாருக்கு தெரியுது? யார் என்னத்தையும் நல்லா ருசி நல்லா இருக்கேன் கொடுங்க, இன்னும் ஒரு கேக் கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் கேக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அதிரசம் போடுங்க, பணியாரம் போடுங்க. டெய்லி பணியாரம் போடலாம். டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்கா. பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும்போது பணியாரத்தை சட்டி நிறையா வச்சுருங்க. அது எங்கே போக போகுது? அருமையாக கருப்பட்டியை போட்டு பணியாரம் சுட்டு வைங்க. அங்கே டப்பாவில் கொக்குசு முறுக்கு இருக்கட்டும், உங்கள் வீட்டில் செஞ்ச முறுக்கு இருக்கட்டும், கடையில் உள்ள பண்டம் கேட்குமா? பழக்கணும். அப்படி நீங்கள் கடையில் அங்கே நல்லாயிருக்கு, இது அந்த பண்ணு நல்லாயிருக்கு, அங்கே தேங்காய் பண்ணு நல்லாயிருக்கு, இங்கே வந்து முட்டை பப்ஸு நல்லாயிருக்கு. முட்டை பப்ஸ் என்னது? அவ்வளோ மைதா உள்ளுக்குள்ளே என்னதையோ கிண்டி வச்சுருக்கான், அவ்வளோதான். அதனால் பேக்கரி ப்ராடக்ட்ஸு கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ப்ரௌன் கலருக்கும் கேன்சருக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தெரில. நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுற ஃபுட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அது நல்லது, அவ்வளோதான்.